ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் வச்சு செய்கிற எக்னி ரெசிபி தான். இது ஆக்சுவலி பன்னீரில் பண்ணுவாங்க. 3 காஞ்ச மிளகா, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி குறப்பாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் போல் முந்திரி, பாதாம் ரெண்டுத்தையும் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் தயிர் விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். சோயா சங்க்ஸை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். கேரட்டு, குடமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாவை நைஸாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் பட்டர் விட்டு இந்த நறுக்கின வெஜிடபிள்ஸ், சோயா சங்க்ஸு, ஒரு பே லீஃபு, கொஞ்சம் போல் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் உப்பு இதுவாகும் அப்போது வெஜிடபிள்ஸ்லேயும். அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், குடமிளகா போட்டதுனால. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நீங்கள் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு கை விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க. ஏன்னா தயிர் விட்டதுனால திரிஞ்சு போயிடும். அதனால் கை விடாமல் கலரினீங்கன்னா நல்லா வரும். அரைச்சி வச்ச பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வதக்கி வச்சோம் பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா கலருங்க. அப்போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க. கொஞ்சம் கெட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு ஃப்ரெஷ் க்ரீமும் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலரினீங்கன்னா அட்டகாசமான ஒரு சோயா சங்க்ஸ் வச்சு ரெசிபி கிடச்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.